அன்னை தெரசா. நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பகுதி 3. அயர்லாந்தில் சேவை பயிற்சி. நீங்கள் செய்யும் தவறு கூட புனிதமாகும், அந்த தவற்றை நீங்கள் ஒப்புக்கொண்டால். சொன்னவர் அன்னை தெரசா. ஒரு நாள் ஆக்னஸ் தன் தாய் ட்ரானாவிடம் இப்படி கூறினாள். அம்மா, நான் பெரியவளானதும் எனக்கு ஒரு நாள் இந்தியாவுக்கு போக வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கா? அங்கு போய் நீ என்ன செய்வாய்? அங்கே வறுமையில் வாடுகின்ற எளிய மனிதர்களுக்கு சேவை செய்வேன். கண்களில் கனிவு பொங்க 12 வயதான தன் மகள் இப்படி சொன்னதை கேட்டதும் ட்ரானாவுக்கு ஆச்சரியம். தனக்கே தெரியாத இந்தியா பற்றி இவள் எப்படி பேசுகிறாள்? உண்மையில் அன்று மாலை சர்ச்சுக்கு ஆக்னஸ் சிறுமி சேவை செய்ய போனபோது அங்கு புதிதாக வந்திருந்த சில இளம் துறவி பெண்களை பார்க்க நேரிட்டது. விளக்குகளை துடைப்பது, தண்ணீர் பிடித்து வைப்பது போன்ற சிறு வேலைகளில் அவள் ஈடுபட்டு கொண்டே அந்த கன்னியர்கள் பேசுவதை கேட்டாள். அவர்கள் அயர்லாந்தில் உள்ள லொராட்டோ கன்னியர் மடத்தை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக கல்கத்தாவில் மனிதர்கள் படும் துயரங்கள் பற்றியும் அவர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தபோது உள்ளத்தில் ஊற்றெடுத்த நல்ல உணர்வுமாக இருந்தது பேச்சு. ஆக்னஸுக்கு அந்த நிமிஷமே தானும் இந்தியாவுக்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. மகனின் உள்ளத்தில் எழுந்திருக்கும் மனித சேவை மற்றும் ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடு போன்றவற்றை துவக்கத்தில் ஆர்வக்கோளாறு என்றுதான் நினைத்தார் ட்ரானா. எல்லா பெண்களையும் போல பருவ வயது வந்தவுடன் இவளும் ஆன்மீகத்துக்கு மூட்டை கட்டி விடுவாள் என்றுதான் எதிர்பார்த்தார். ஆனால் ட்ரானா அதிர்ச்சியுடன் தன் 18 வயது மகளான ஆக்னஸை பார்த்தார். எந்த தாய் மகளது இந்த முடிவை ஏற்றுக்கொள்வார்? என்னது, கன்னியாஸ்திரியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாம் அம்மா, எனக்கு பிடித்திருப்பது சேவை பைத்தியம். வீடு என்ற ஒன்று இருப்பவர்களுக்கு அன்பு செய்ய அம்மா இருக்கிறார். வீடே இல்லாத அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் யாரம்மா இருக்கிறார்கள்? அவர்களுக்காகத்தான் நான் பிறந்திருப்பதைப் போல உணர்கிறேன் அம்மா. இராணுவத்தில் பணியாற்றப் போன அண்ணனுக்கு உருக்கமான கடிதம் எழுதினாள். அக்கா அக்கா மன்றாடினாள். தாய் தடுத்து பார்த்தார். ஆக்னஸ் அவர்களுக்கெல்லாம் பதிலாக தன் ஒற்றை விரலை மேலே உயர்த்தி காட்டினார். எனக்கு அழைப்பு அங்கே இருந்து வந்திருக்கிறது. அதன் பிறகு யாரும் அவளை தடுத்து நிறுத்தலை. ஒரு சில நாட்களில் அயர்லாந்து தேசத்தில் இருந்த லொராட்டோ கன்னியர் மடம் ஆக்னஸின் விண்ணப்பத்தை ஏற்று அழைப்பு விடுத்தது. 1928 செப்டம்பர் 26 ஸ்கோப்ஜி ரயில் நிலைய வாசலில் அனைவரும் கூடியிருந்தனர். ஜன்னல் கம்பிகளினூடே சிரிக்கும் வெண்மலராக ஆக்னஸ் அவர்களுக்கு கையை அசைத்தாள். அண்ணன், அக்கா, உறவினர், ஊர் மக்கள் அனைவரும் கண்ணீர் ஊத்தனர். என்னதான் ஆக்னஸ் தன்னை இறைப்பணிக்காக அர்ப்பணித்து கொண்டாலும் தன்னை ஈன்று வளர்த்தெடுத்த தாய் அல்லவா. மற்றவர்கள் முன் தன் உறுதியை இழக்க விரும்பாத ஆக்னஸ் தன் அம்மா முன்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முயன்றாள். புறப்படுவதற்கு தயாராக ஒலித்த ரயிலின் ஷட்டில் விசில் சத்தம் அவளை உலுக்கிவிட்டது. ரயில் சக்கரங்கள் ஊரலத் தொடங்கின. அவள் கண்களில் கண்ணீர் துணிகள் உருண்டன. புதிய காற்று அவள் முகத்தில் வீசத் தொடங்கியது. அயர்லாந்தின் டாப்லின் நகரத்தில் இருக்கும் ரோத்பர்ஹாமுக்குள் ரயில் வந்து நின்றபோது அவளுடன் இன்னும் ஒரு பெண்ணும் இறங்கினாள். பெடிகாராஜ். ரயில் சிநேகமான இருவரும் பயிற்சிக்குத்தான் வந்திருக்கிறார் என தெரிந்த ஆக்னஸுக்கு மகிழ்ச்சி. இயற்கை எழில் சூழ்ந்த அந்த நகரத்தில் தோழிகள் இருவரும் ஒரு வழியாக லொராட்டோ கன்னியர் மடத்தை தேடி கண்டடைந்தனர். செந்திர கற்களால் உருவாக்கப்பட்ட புராதமான தேவாலய கட்டிடம் அது. ஒரு குளிர்ந்த தென்றலைப் போல தன் முன் வந்து நிற்கும் அந்த சிறு பெண்ணை பார்த்தார் ஃபாதர் போர்ஜியோ எர்வின். நீ தேர்ந்தெடுத்திருக்கும் பாதையில் உன்னால் கடைசி வரை பயணிக்க முடியுமா ஆக்னஸ்? எஸ் ஃபாதர். அந்த ஒரு பதிலை விட அதை சொல்லும்போது அந்த பெண்ணின் குரலில் துணித்த தீர்க்கமும் தெளிவும் ஃபாதர் இர்வினுக்கு பிடித்திருந்தது. அந்த குரலுக்கு பின்னே இருக்கும் காந்த சக்தி எத்தனையோ இதயங்களை தன் அன்பினால் இழுக்கும் பேராற்றல் கொண்டு இருப்பதாக ஃபாதர் இர்வின் உணர்ந்தார். அதன் பிறகு அவரிடமிருந்து எந்த கேள்வியும் வரவில்லை. டிசம்பர் மாதத்தின் துவக்கத்தில் 2 கன்னியர்களும் இந்தியாவுக்கு சேவை செய்ய புறப்பட வேண்டும். ஆக்னஸ் உள்ள மகிழ்ச்சியில் துள்ளியது. இடையில் இருப்பது இன்னும் 2 மாதங்கள். இருவரும் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களின் பட்டியலை தடதடவென ஒப்பித்தனர். மனப்பயிற்சி, உணவு முறை, சுய கட்டுப்பாடு, மருத்துவ சேவை, இறைப்பணி என ஆக்னஸ் அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளின் பயிற்சிகளின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே இருந்தது.
ஒவ்வொரு பயிற்சியின் போதும் அந்த புதிய கன்னியர் மற்ற அனைவரையும் வியக்க வைத்தனர், குறிப்பாக ஆக்னஸ். அடுத்த சில நாட்களில் லொராட்டோ கன்னியர் மடம் ஆக்னஸின் அன்பால் வசப்பட்டிருந்தது. பயிற்சிகளின் போதே ஃபாதர் ஒரு விஷயத்தை ஆக்னஸிடம் கண்டார். அது குழந்தை மற்றும் முதியவர்களிடம் ஆக்னஸ் காட்டிய ஈடுபாடு. நான் பிரார்த்தனையை விட சேவையை அதிகமாக நம்புகிறேன் ஃபாதர். ஏனென்றால் கடவுளை சுலபமாக அடைய நான் கண்டுபிடித்திருக்கும் வழி அது. டிசம்பர் 1, 1928 அயர்லாந்திலிருந்து புறப்பட்ட கப்பலில் ஆக்னஸ் எனும் தெரசா சகோதரி பெடிகாவுடன் தன் கனவு பூமியான இந்தியாவை நோக்கி பயணத்தை துவங்கினார். சூயஸ் செங்கடல் வழியாக கப்பல் பயணித்தது. அன்னை தெரசா நாவல் தொடரும்.